கேட்க 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 இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்? உங்கள் வாழ்க்கையில் அந்த காரியத்துக்கு, அந்த வியாதிக்கு வேண்டிய மருத்துவம் உண்டாகும். தேவன் நிச்சயமாக நமக்கு செய்வார். ஏன்னா ரோமர் 10:17 சொல்லிட்டு விசுவாசம் இந்த கேள்வினால் இல்லாமல் இங்கே காது மூலமாக நாம் கேட்குற சத்தியத்தின் மூலமாக வருகிறதாம். ஆமென். விசுவாசம் இங்கே காது மூலமாக நாம் கேட்குற சத்தியத்தினால விசுவாசம் வரும். அந்த விசுவாசம் என்ன செய்யும்? என்ன செய்யுங்க? காரியங்களை செய்ய வைக்கும். அந்த விசுவாசம் காது மூலமாக என்னத்தை கேட்குறோம்? கேட்குறோம். த வேர்ட் ஆஃப் காட். நாம் கேட்க 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 நாம் விசுவாசம் நமக்குள்ளே இன்க்ரீஸ் ஆகும். கேட்க 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 இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்? உங்கள் வாழ்க்கையில் அந்த காரியத்துக்கு, அந்த வியாதிக்கு வேண்டிய மருத்துவம் உண்டாகும். ஆமென். புரியுதா? யூ பிலீவ் இட். யூ பிலீவ் காட். யோர் வேர்ட் சேஸ் இட் இஸ் அ ப்ராமிஸ் தட் ஐ வில் பி ஹீல்ட். இட்ஸ் யோர் வில் தட் ஹீலிங் இஸ் மை இஸ் பார்ட் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பணும். அதை கொண்டாடணும். அதை உரிமையோடு எடுத்துக்கணும். புரியுதானே சொன்னேன்? அதை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில், உங்கள் சரீரத்தில் எந்த சமயத்திலும் ஒரு லேசான குடைச்சல் வந்தால் கூட இயேசுவின் நாமத்தில் சுகமுண்டாவதாக, இந்த வலி நீங்குவதாக. இயேசு நாமத்தில் போ. ஒரு வண்டு உக்காந்துச்சுன்னா தட்டி விட்றீங்களா? அந்த மாதிரி அந்த வலியை பார்த்து, அந்த குடைச்சலை பார்த்து போ, நீங்கள் பார்த்து போ அப்படின்னா அது போயிடும். ஓ, நான் சொன்ன போமா பஸ்ஸை, நான் சொன்ன போமா போவோம். ஏன்னா உங்களுக்குள்ள என்னது? விசுவாசம் இருக்குது. என்ன விசுவாசம்? சத்தியத்தை நான் கேட்டு 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 விசுவாசம் எனக்குள்ளே இருக்குது. அதனால் நான் அதை அனுபவிக்க முடியும். I can enjoy it anytime. I can claim it anytime. அப்போ கிறிஸ்தவ உலகத்தில் இது அதிர்ச்சியான காரியம் இல்லை. ஓ அப்படின்னு சொல்கிற காரியம் இது. இஸ் ஆக்சுவலி இது நீட் டு பி பார்ட் ஆஃப் அவர் லைஃப். இது நம்ம வாழ்க்கையில் ஒரு பங்காக காணப்படணும். இது அப்பப்போ அங்கே ஒரு காலம் முளைச்சி பாரு, ஐயோ அங்கே பாரு காலம், அவ்வளோ காலம் முளைச்சிருக்கோம் அதிசயமாக சொல்ல முடியுங்களா? ஓ மலையில் பெரிய பெரிய இடியில் பாரு, அங்கே பாரு காலம் முளைஞ்சிருக்கு பாரு, வா அவ்வளோ காலம் இருக்குவா போய் எடுப்போம். அந்த மாதிரி ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இங்கே ஒரு அற்புதம், அங்கே ஒரு அற்புதம்னு சொல்லி வா 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 இல்லை. இதெல்லாம் தான் விசுவாசிகள்னால் நடைபெறக்கூடிய, விசுவாசிகள் அனுபவிக்கக்கூடிய நடப்பிக்கக்கூடிய காரியமாக இருக்கணும். அப்போ இது ஆச்சரியம் இல்லை. அவர் சொன்னார் செஞ்சோம், அவர் சொன்னார் நாங்கள் செஞ்சோம், அவர் சொன்னார் நாங்கள் செஞ்சோம், அவர் சொன்னதை செஞ்சோம், அவர் சொன்னதை செஞ்சோம், அவ்வளோதான் முடிச்சு. அதில் எது ஆச்சரியம் இருக்கா? டாக்டர் சொன்னார் சாப்பிட்டேன், அதனால ஹீலிங் ஆச்சு. ஓ அவர் சொல்லுவீங்களா? டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கி சாப்பிட்டீங்க, அதனால நல்லாயிட்டேன். டாக்டர் சொன்னார், டாக்டர் மருந்து கொடுத்தாரு, யாராச்சும் ஆறு பறிச்சிருக்கீங்களா? அப்போ ஆண்டவர் சொன்னார், நாங்கள் செஞ்சோம், மருந்து இல்லாமல் குணம் அடைஞ்சோம், காசு கட்டாமல் நாங்கள் குணத்தை பெற்றுக்கொண்டோம். அது ஆச்சரியம். ஏமே. ஸோ நம்ம இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகணும். நான் இன்றைக்கி